பாருங்க சாப்பிட்டா அப்படி இருக்கும்போது நான் மோத்திர ட்ரை பண்ணுறேன் எப்படி ஒரு விஷயம் லைன் அங்கே போய்க்கு வந்துருக்குது அப்படியே அந்த ஸ்ரப்பம் எடுத்து கேரமல் புடிங் பெஸ்ட் உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் கொழும்புல கொலன்னாவன் இடத்துல நிற்கிறேன். என்னத்துக்காகன்னு சொன்னால் அண்மை காலமாக நீங்கள் டிக்டாக் சரி ஃபேஸ்புக் திறந்தாலே அந்த ஒரு சாப்பாடு, அதாவது கேரமல் புடிங்கிற ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங்காக போய்க்கு கொண்டு இருக்குது. கண்டியில் வந்து முதல் தடவையாக இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். வெளிநாடுகள் வீடியோக்களில் பார்த்துனாங்க. இப்போ கண்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் இப்போ கொழும்புன்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்துடுது. அந்த வகையில் இப்போ கொழும்புல வந்து இந்த கொலன்னாவை கேரமல் ஃப்ரெஷ்ஷுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மேட் தான், ஒரு சின்ன ஒரு ஹட்டில் வந்து இந்த கேரமல் புடிங் செய்து கொடுத்து கொண்டிருக்கோம். அதுக்கு உண்மையிலேயே டிமாண்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்ரோலுக்கு லைன் விட்டுறாங்க. அந்த ஞாபகம் தான் பெறுதா பார்க்க, ஏன்னா அதுக்கே ஒரு லைன் விட்டு நிற்கிறோம். அந்த வரை இப்போ நாங்கள் போகிறோம், போய் எங்களுக்கு அந்த கேரமல் புடிங் கிடைக்குமா தெரியாது என்று சொன்னால் அந்தளவுக்கு நிறைய மக்கள் நிற்கிறோம். அதான் இப்போ அங்கே போகிறோம், போய் என்ன மாதிரி சொல்லி காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிப்படி வீடியோ வருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கொலன்னாவை கேரமல் ஃப்ரெஷ் இருக்குது தானே, அதுக்கு ஆப்போசிட்டாக அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹட் இருக்குது. இப்போ எங்களை காட்டுற நீங்கள் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எவ்வளோ மக்கள் நிற்கணும் பாருங்க. இதுக்கு நாங்கள் செய்து சாப்பிடலாம் மாதிரி கிடையாது. ஏன்னா நான் வீட்டை வேணா செய்து சாப்பிட்ருவேன் ப்ரோ. இவ்வளோ க்ரௌடா? அதான் டிராஃபிக் இங்கே இருக்குது. அங்கே கடைக்கு ஒரு டிராஃபிக் ஒன்று இருக்குது பாருங்க. இதான் முன்னுக்கு பாருங்க இந்த இடத்துல. இதுதான் அந்த விஷயம். இதில் எவ்வளோ மக்கள் நிற்கிறோன்ட்டு இதுக்குள்ளே போய் நாங்கள் எடுக்கலாம் மாதிரி இல்லை. அண்ணா இது எவ்வளோ ஆளும் செய்கிறீங்க அண்ணா? நாங்கள் இப்போ ஒரு 3 வீக்ஸாக தான் செய்கிறோம். 3 வீக்ஸாக தான். ஓகே. எங்கே முதல்ல ஸ்டார்ட் பண்ணி இங்கே தானே? கொலநாள் தான் ஸ்டார்ட் பண்ணினோம். ஓகே. என்ன இந்த ஐடியா வந்து செய்யணுமெண்டா ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான். ஓகே. நாங்கள் நிறைய வீடியோ டிக்டாக்ல பார்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ஆசை வந்து இதை சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். பார்த்தோன்னே அந்த ஃபீல் ஒன்று வேறு கேட்டேன். அதனால இங்கே வந்து என்ன டைம் திறப்பீங்களா? நாங்கள் சண்டே 3 o'clock திறப்போம். 3 மணிக்கு. சண்டே 3 o'clock திறப்போம். மற்ற வீக் டேஸில் 7க்கு போகிறோம். 7 திங்கள்லேருந்து வெள்ளி மட்டும்? திங்கள்லேருந்து வெள்ளி மட்டும் இல்லை, அப்போ 1 to 2 days ஸ்கிப் பண்ணுவோம் வீக் டேஸில். ஓகே. அது என்ன மாதிரி நாங்கள் பார்த்து வர்றது? நாங்கள் எங்களோட சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் அதில் போடுவோம் எல்லாம். ஓகே. இங்கே பாருங்க பார்க்கு மேலதில் நாங்கள் லைனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எவ்வளோ மக்கள் நிற்க வேண்டியதாங்க அப்படின்னு காட்டுறோம். லைன் அங்கே போய்க்கு வந்துருக்குது. இதில் நின்று தான் நாங்களும் வண்டி சாப்பிடணும். எல்லாமே ஒரே ஃப்ளேவர் ஆனே? எல்லாம் ஒரே ஃப்ளேவர் தான். ஓகே. ஒரு பீஸ் என்ன ப்ரைஸ் அண்ணா? இந்த ஸ்லைஸ் வந்து 350 நான் கொடுக்குறது. 350 ஒரு ப்ரைஸ் தான். ஒரே ப்ரைஸ். மற்ற ஸ்மால் கப்ஸ் இது இந்த மாதிரி ஸ்மால் கப்ஸ் எடுத்தீங்கன்னா 150 தான். 150. ஓகே. உங்களுக்கு எத்தனை வயசு அண்ணா? வயசு 21. 21 இல்லை? ஓகே. இல்லை பார்க்க சின்ன ஆளாக கிடக்கும். ஆனால் அந்த விஷயத்தில் நீங்கள் ட்ரெண்டிங்கை பிடிச்சி செய்கிறீங்க, நல்ல விஷயம் வேணும். ஓகே. இப்போ ஸ்ரீலங்காவில் இது ஃபுல் ட்ரெண்டிங் ஆகிக்கு தெரியுமா? சொல்லலாம் டிக்டாக் திறந்தாலே. ஆனால் நிறைய பேர் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேண்டியில் தோசி மாமானத்தை ஸ்டார்ட் பண்ணினாரு. அவரை பார்த்து தான் நாங்களும் இன்ஸ்பயராக இதை ஸ்டார்ட் பண்ணி இந்த கன்செப்டை கொலன்னாவுக்கு எடுத்து வருவோம். கொலன்னாவுக்கு எடுத்து வந்தேன்னா இது நீங்கள் கொஞ்சம் திறந்த உடனே என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்தது? திறந்த உடனே 2 pieces நாங்கள் எடுத்து வந்தோம் மார்க்கெட்டில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. எடுத்து வந்து வித்தின் 5 minutes எங்களுக்கு சொல்கிறாரு சக்ஸஸ் உண்டாகிடுச்சு. அதுலேருந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணோம், எங்களோட ரெசிபியை இம்ப்ரூவ் பண்ணி இப்போ எங்களுக்கு வந்து சின்ன ஃபேக்ட்ரி உண்டிக்கு நாங்கள் பல்க் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். பல்க் ஆர்டர் செய்து கொடுக்குறீங்களா? இப்போ பல்க் ஆர்டர் செஞ்சு கொடுக்குறோம். இது கொழும்பு மட்டும் தானே, வரி இடங்களும் செய்கிறீங்களா? கொழும்புல மட்டும்தான். இப்போ கொழும்புல மட்டும் தானே? ஓகே. கொஞ்சம் மீனிங்க இந்த போர்ஷன் ப்ரோ 350. 350 தானே? ஓகே. நீங்கள் இது வாரம் சாப்பிட்டு பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து சாப்பிடலாம். ஆனால் என்ன நீங்கள் நேரடியாக கால் பண்ணி கேட்டு வந்தால் இல்லை வேணே. இது வந்து 150. இது 150. ஃபுல்லாக டேக்கவே தானே?
அது பேக் பண்ணியே கொடுக்குறீங்களா என்ன? ஓ பேக் பண்ணியே கொடுவோம் நாங்கள் எல்லாத்தையும். அது ஈஸியாண்ணே. ஓ பாருங்க ஒரு முழு ரவுண்டாகவும் கொடுப்பீங்களா? அப்படியே முழு பீஸ் முழு ரவுண்டாகவும் கொடுப்போம். எப்படி இருக்கு? 2600. 2600. அது கஸ்டமருக்கு ஆர்டர் இப்போ பிக்மி கொண்டு வருது, அதுக்கு போட்டு வச்சுக்கிறோம். சரி சரியா. பிக்மிலே இருக்கா? பிக்மில இல்லை, கஸ்டமர் வந்து பிக்மி ஃப்ளாஷ் வந்து போட்டிக்கிறாங்க. எங்களுக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கு ஓன் பண்ணி அதுக்கு தான் நாங்கள் வச்சுக்கிறோம். ஓகே ஓகே. அப்படி எங்கால பாருங்க உங்களை மக்கள் நிற்கிறவன்னு சொல்லுவோம். லைனில் நிற்கிறதா பெரிய வார்டு. இந்த நைட்டுக்கு 7 மணிக்கு திறந்து நீங்கண்ணா? நைட்டுக்கு நாங்கள் 7 மணிக்கு திறப்போம். ஓகே 7 மணிக்கு திறந்து உடனே வித்தின் ½ an hourல முடிஞ்சிட்டு. ½ an hourல எல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்சிடுமா? இப்போ கால் பண்ணி சொல்லி வச்சுட்டு வரலாமா உங்கள்கிட்ட? வரல. நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போட்டிங்கன்னா நாங்கள் டைமை சொல்லுவோம். இந்த டைமுக்கு எந்த வாங்க எடுத்து வைக்கலாமே. என்ன நான் வந்து லைனை நிற்க தேவையில்லை, அப்படி வரணும்னு சொல்லுங்கள். ஓகே அது பார்க்க நல்லா இருக்கு. பாருங்க அப்படியே இதில் எல்லாருமே ரெண்டு வேண்டி கொண்டு எனக்கு வந்து இதில் நின்று சாப்பிட்றது வேறு எல்லாரும் வேண்டி கொண்டு தான் போயிடும். அதில் தான் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. அப்படியே ஃபுல்லாகவே வச்சிருக்கணும். இந்த உடனே முடிய அப்படியே கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அதை டேக்கவே பண்ணி கொடுக்குறேன் பாருங்க. ஒரு அங்கே பேக்கல் போட்டு கராடியில் போட்டு கொடுத்து கொண்டிருக்கணும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ லைன் நிற்குதுன்னு சொன்னால் ஒரு மாதிரி வேண்டிட்டோம். எங்களை வீடியோ எடுக்கிறதால கொஞ்சம் பாவப்படுத்த வந்துட்டோம். நல்ல விஷயம் உண்மையிலே. மற்றது பார்த்துருப்பீங்க இவ்வளோ மக்கள் நிற்கிறோம்னு சொல்லி அந்த லைன் என்ன ஆக்கள் போக ஆக்கள் வந்து கொண்டே இருக்கணும். நிறைய பேர் வந்து நிற்கணும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கணும். நாங்களும் பண்ணுறோம். நிறைய பேர் முழுசாக மடிக்கணும் போயிடும். இப்போ நாங்கள் கொண்டு வரதுக்கு எதுவுமே தாங்கன்னு சொல்லிட்டோம். வேண்டாம் அதில் 2 சாப்பிடலாம், அதே கஷ்டம். ஓகே, இப்போ வந்து பாருங்க எப்படி பேக்கிங் கொண்டு போடுறது. இது வந்து 350 ரூபா. ஒரு ஓப்பன் பண்ணி காட்டுன்னு பாருங்க. உங்களுக்கு 150 ரூபா சின்னதாக இருக்கேன். இது வந்து 350. அப்படியே தான் டெக்ஸ்டரை பாருங்க. அப்படியே ஓகே, அப்படியே முதல்ல அப்படியே சாப்பிட போகிறேன். நானும் நிறைய நாள் டிக்டாக்ல பார்த்துனா நிறைய ஒரு ஆர்வம் கொண்டு இருந்தது. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி சரி சாப்பிடுவாமா. அப்படி கிட்ட காட்டுங்க வரும். இதுதான் டெக்ஸ்டரை பாருங்க. அப்படியே திக்காக தான் இருக்குது. நான் வந்து இதுமாதிரி இருக்க நினச்சினா அப்படியே அந்த ஸ்ரப்பம் எடுத்து நான் உண்மையாக நினச்சது சாப்பிடைக்கு வந்து
இனிப்பு கூடவா இருக்கும் தவிட்டும் அப்படின்னு இது வந்து சாப்பிடுக்க ஒரு ஃப்ளேவர் ஒன்று வேறு தானே ஓகே தான் இது கேரமல் புடிங் ஆனால் நஷ்டம் இல்லை நான் போலிங் நிற்கிறதுக்கு நஷ்டம் இல்லை நல்லா தான் இருக்குது உண்மையாக வேறு லெவலில் இருக்கு ஒரு மாவண்ட் அந்த க்ரீம் ஃப்ளேவர் ஒன்று வேறு தானே ஃப்ளேவர் நல்லா தான் சாப்பிட்டா அப்படி இருக்கும்போது நான் முதல்ல ட்ரை பண்ணுறேன் இப்படி ஒரு விஷயம் நான் வீடுகளில் செய்வோம்னா யோசிச்சேன் நான் செய்தால் இப்படி ஒரு டேஸ்ட் வருமானு சொல்லி நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு லைன்ல ரெண்டு வேண்டதுக்கு வேர்த்தான் அப்படியே ஒரு பீஸ் எடுத்து சிறப்பு இருக்கு சிறப்பு கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கூடவா தெரியுது அளவு எடுத்து அப்படியே எப்படி செய்யறதோ தெரியும் ப்ரோ உண்மையிலே நான் வரைக்க சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ப்ரோ இதை கணக்கு சாப்பிடல தவிட்டு சொல்லியிருப்பேன் ஆனால் இது வந்து அப்படி இல்லை சாப்பிட திருப்ப அடுத்த சாப்பிட்டு கொண்டே கிடக்கு ஆனால் பைஸுக்கு ஓகே தானே 350 ரூபா பைஸுக்கு 350 ரூபா பீஸ் வந்து நல்லா இருக்குது பெஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக பாருங்கன்னு சொன்னால் கொழும்புல குழந்நாவை ஹெலமன் ஃப்ரெஷ் இருக்குது தானே அதுக்கு நேராக 300 அந்த ஹட் இருக்கும் கிழமை நாட்களில் இரவு 7 மணி தான் சிறப்பினம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 3 மணிக்கு எனக்கு அதை சொல்லி கொண்டு இங்கே கை இங்கே போகுது இந்த பாருங்க இந்த சிறப்பு இருக்குது தானே நல்லா சாஃப்டாக இது சும்மா சின்ன பீஸ் இருக்குது கடைசியாக சிறப்பு நாம் எடுத்து அப்படின்னா உங்களுக்கு ஆனால் சிறப்பு முடிச்சாலும் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக வருது தனியாக சாப்பிடக்க இனிப்பு குறைவாக இருக்கும் சிறப்பு டேக்க ஓகே அளவாக இருக்குது நான் கணக்கு சாப்பிடக்க விட்டும் ஓகே அளவாக இருக்கும் ஆனால் நல்லா இருந்தது க்ரீமி டேஸ்ட் ஒன்று வருது பெஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஆனால் என்ன அதுக்கு கொழும்பு வரணும் கொழும்புல இருக்கிறாங்க வந்தீங்க சொன்ன ட்ரை பண்ணலாம் நல்லா இருக்கும் இல்லை பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரைஸுக்கும் பார்த்து தான் இருக்குண்ணே லைன் நல்ல ஒரு ஐடியா ஜெஃப்டால் இப்போ போட்டாங்கன்னா நான் ட்ரெண்ட் ஆவாங்க கேட்டு இன்னும் செய்கிறேன் ரெசிபியை கமெண்ட்ல போடுங்க கமெண்ட் போடுங்க நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம் பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க சின்ன வீடியோ நான் நேற்று வந்து நாங்கள் திரும்ப போயிட்டோம் ஏன்னா நேற்று கிடைக்க இல்லை 4 மணிக்கு வந்தேன் பிடியா 4 மணிக்கு வந்தேன் பின்னரம் எல்லாம் இரவு சொல்லி கடைசி இரவு வந்தாங்கண்ணே வந்தாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க ஓகே என்ன மாதிரி சரி ஓகே அவ்வளோ வீடியோ முடிச்சுக்கணும் ஓகே see you டாடா பாய்